இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். விண்ணகத்துக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். மரணத்தை வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்த இறைமகன் இயேசு 40 நாட்கள் தனது சீடர்களை சந்தித்து உறுதிப்படுத்திய பின்பு விண்ணேற்றம் அடைகின்றார். இந்த உலகை விட்டு செல்லும் முன் எந்நாளும் நம்மோடு இருப்பதாக அவர் வாக்களித்திருக்கின்றார். தந்தையாம் இறைவனின் மாட்சிக்காக தூய ஆவியாரின் துணையோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் கிறிஸ்தவர்களைப் போன்று ஆண்டவரின் மாட்சியை உலகெங்கும் பறைசாற்ற நினைவூட்டப்படுகின்றோம். கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் அனைவரையும் அவரது சீடர்களாக்கும் ஆர்வத்துடன் பணியாற்ற இத்திருப்பலியில் நாம் வரம் வேண்டுவோம். வாழ்வை தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசு பாத நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். வானிலே கோலமாய் வானதூதர் பாடவே பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். வானிலே கோலமாய் வானதூதர் பாடவே பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். புதிய பூமியே புது பாட்டு பாடிவா, புனித நாளிலே இறை மாற்றி காணவா. புதிய பூமியே புது பாட்டு பாடிவா, புனித நாளிலே இறை மாற்றி காணவா. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, ஆண்டவன் இயேசுவின் விண்ணேற்பு விழாவிலே கலந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் குடும்பியிருக்கின்றோம். நாம் செலுத்தும் இந்த காலை திருப்பலியை இறைவன் பிரியமான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கணம் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து இறைவனுக்கு எதிராக புரிந்த குறை குற்றங்களுக்காக மௌனமாக மன்னிப்பு கோருவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடலில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. இறைவா, திருத்தூதர்கள் காண உமது திருமகன் இன்று விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். அதனால் தமது வாக்குறுதிக்கு ஏற்ப அவர் எங்களோடு என்றும் இவ்வுலகில் வாழ்வது போல நாங்களும் அவரோடு விண்ணகத்தில் வாழ தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தேயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து
எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடிருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆளும் மாவேன்
உமக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயிரே எழுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெருவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கு மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள்.
இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா 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 பாடுவோம், அல்லேலூயா 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 பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, இன்று நாங்கள் ஆண்டவன் இயேசுவின் விண்ணேற்பு விழாவிலே கலந்து கொள்வதற்காக இங்கு குழுமியிருக்கின்றோம். ஆண்டவன் இயேசுவின் விண்ணேற்பு விழா என்று சொல்லும் பொழுது, அவர் மனிதனை அன்பு செய்ததின் காரணமாக இந்த உலகிலே மனித வடிவிலே பிறந்து மனித மொழி பேசி மனிதனுக்கு பணியாற்றி அவருடைய மீட்பிற்கு வழியை காட்டியதின் பிற்பாடு மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இவ்வுலகிலே நம்மோடு வாழ்ந்தே நமக்கு காட்சி கொடுத்து தம் பரமதந்தையிடம் ஏறி சென்ற நாளை நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. ஆகவே ஆண்டவனின் முன்னேற்பு விழா என்று சொல்லும் பொழுது அது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு விழாவாக நாம் அனைவருக்கும், அகில உலகு வாழ் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை எடுத்து சொல்லுகின்றது. இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக குழுமியிருக்கும் இந்த வேளையிலே இந்த வழிபாட்டின் மூலமாக திருச்சபை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், நாம் அத்தனை பேருமே ஆண்டவனால் அழைக்கப்பட்டு அர்ச்சிக்க பெற்று அனுப்ப பெற்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து இந்த உலகம் வந்து நமக்கு காட்டிய அந்த வழியை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அதனை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உண்மையைத்தான் இன்று நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. ஆகவே இந்த கருப்பொருள் அமைய இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்களின் வழியாக நாங்கள் ஒரு சில கருத்துக்களை நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள முற்படுவோம். இன்றைய முதலாவது வாசகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமேயானால் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது. இதை எழுதிய ஆசிரியர் லூகா என்பவர் தன்னுடைய சீடனாகிய தியோஃபில் என்பவருக்கு ஒரு முக்கியமான செய்தியை எடுத்துச் சொல்லுகின்றார். கிறிஸ்து இந்த உலகம் வந்த நோக்கை திட்ட தெளிவாக அவருக்கு கூறிய பிற்பாடு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டுவதற்கு, அதற்கு சான்று பகருவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று கூறுவதை இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். இந்த கண்ணோட்டத்திலே கிறிஸ்தவர்கள் எல்லோரும், திருமுழுக்கு பெற்றவர்கள், அர்ச்சிக்க பெற்றவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் எல்லோரும் தாங்கள் வாழும் சமூகத்திலே கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்ற உண்மை உணர்த்தப்படுகின்றது. இரண்டாவது வாசகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமேயானால் இந்த வாசகம் புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஒன்றாக இருக்கின்றது.
எனவே இந்த முதல் வாசக ஆசிரியர் நமக்கு சொன்ன அந்த உண்மையை, கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று கூறினார். அப்படியானால் இந்த உண்மையை நாங்கள் எந்த விதமாக வாழ வேண்டும், எந்த விதமாக அதனை பெற்றுக்கொள்வது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அவர் கூறுகின்றார் தன்னுடைய வாசகத்திலே, நாம் தூயாவியை பெற்றவர்களாக, தூயாவியினுடைய சக்தியை கொண்டு கிறிஸ்து நமக்கு கூறியவை அத்தனையுமே உலகத்திலே பரப்புவதற்காக, அதனை வாழ்ந்து காட்டுவதற்காக, சான்று பகருவதற்காக அழைக்க பெற்றிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வார்த்தைகளை அல்ல, மாறாக நாங்கள் தூய ஆவியினுடைய உந்துதலால் இறைவனுடைய வார்த்தைகளை எமது உள்ளத்திலே பதித்து அவற்றை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தூய ஆவியானவருடைய உதவி எங்கள் அனைவருக்கும் அவசியம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சரியாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கு என்ற உண்மையை இரண்டாவது வாசகத்திலே புனித பவுல் தெளிவாக கூறுகின்றார். அதாவது புனித திருமுழுக்கு அருளப்பர் இந்த உலகம் வந்த பொழுது தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அத்தனை பேருமே தூய ஆவியினால் அச்சிக்க பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் தூய ஆவியினால் உந்தப்பட்டவர்களாக கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை நாம் வாழும் சமூகத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற உண்மையை அவர் சொல்லுகின்றார். மூன்றாவது வாசகம் இன்றைய நற்செய்தியானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியாக இருக்கின்றது. இந்த முதல் 2 வாசகங்களிலும் கூறியவற்றை கிறிஸ்து இந்த மூன்றாவது வாசகத்திலே அழகாக ஊர்ஜிதம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமேயானால் அதிலிருந்து பல கருப்பொருள்களை எங்களுடைய சிந்தனைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவினால் அழைக்கப்பெற்றவர்கள் எங்கு கூடுகின்றார்கள் என்றால் கலிலேயா என்ற இடத்திலே கூடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் ஜெருசலேமில் அல்ல, மாறாக கலிலேயா என்ற இடத்திலே குழுமி ஜேசுனுடைய அரசை எந்த விதமாக நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கலிலேயா என்று சொல்லும் பொழுது அது பல மதத்தவர்கள், பல்வேறுபட்ட மக்கள் வாழுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த முதலாவது கருப்பொருளின் வழியாக நமக்கு என்ன சொல்லப்படுகின்றது என்றால், கிறிஸ்துவனுடைய செய்தி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து உலக மக்களுக்கும், ஒரு குலத்திற்கோ கோத்திரத்திற்கோ அன்றைய நாட்டிற்கோ ஒரு சாதிக்கோ சமூகத்திற்கோ மாத்திரமல்ல, எல்லோருக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பக்குவத்தோடு நாம் இந்த கிறிஸ்துவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அழைக்க பெற்றிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த கலிலேயா என்ற இடம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த அப்போஸ்தலர்கள் எங்கு கிறிஸ்துவை காணுகின்றார்கள் என்றால் ஒரு மலையின் உச்சியிலே. மலை உச்சி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு இடமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவனுடைய சந்திப்பை நாம் உற்று நோக்குவோமேயானால் அவர் எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்க வேண்டும் என்று முயற்சித்தாரோ, மூசேவாக இருக்கலாம், அன்றையில் எலிஷாவாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் மலையின் மேல் இறைவனை சந்தித்த கதையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இங்கும் ஜேசு மலை மேல் தோன்றி என்னுடைய செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது, எல்லோராலும் கேட்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்கின்றது, என்னை எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மலையின் உச்சியிலே இந்த செய்தியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்துவனுடைய சீடர்கள் அத்தனை பேருமே 11 இங்கு குழுமுவதாக நாங்கள் அறிய வருகின்றோம். இந்த மலை உச்சியிலே அன்றைய தினத்திலே கிறிஸ்துவனுடைய சமூகமாக இருந்தது இந்த சிறிய சமூகமே தான். 11 பேர் தான் அதில் அங்கம் வகித்தார்கள். கிறிஸ்து இந்த 11 ஒருவரையுமே விட்டுவிடவில்லை, மாறாக அத்தனை பேரையுமே அந்த செய்தியை பரப்புவதற்காக அந்த கலிலேயா மலை உச்சிக்கு அழைத்த கதையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அனுப்பப்பட்டவர்கள் என்ற செய்தியை இந்த 11 என்ற இலக்கம் நமக்கு ஊர்ஜிதம் செய்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு கருப்பொருளை நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். என்னவென்றால், ஜேசுவோடு இந்த 11 தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஆரம்பத்திலே 12, அதில் யூதாஸ் விழவே 11 இவர்கள் மாறுகின்றார்.
இவர்கள் பல்லாண்டு காலம் இயேசுவோடு வாழுகின்றார்கள், இயேசுடைய செய்தியை கேட்கின்றார்கள், இயேசுவினால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள். எது அப்படியாக இருப்பினும் அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்களாக, ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக இவர்கள் இருந்தாலும் இந்த இயேசுவை இந்த மலையின் உச்சியிலே கண்டபொழுது நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சிலர் பணிந்து வணங்குகின்றார்கள், இன்னும் ஒரு சிலர் ஐயமுறுகின்றார்கள். இயேசுவை அனுபவித்தவர்களாக, இயேசுவை கேட்டவர்களாக, இயேசுவை பற்றி நன்கு புரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தேகம் ஊசலாடுகின்றது. இவர் இறைவன் தானாம், இவர் இயேசு தானாம், உண்மையாகவே கடவுள் தானாம், இவர் இங்கு இருக்கின்றாரா என்ற விதமாக எல்லாம் அவர்கள் சிந்தித்து ஒரு சந்தேகத்தை தங்களுடைய உள்ளத்தினிலே புகுத்து கொள்ளும் கதையையும் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். ஆனால் ஏனையவர்களின் உந்துதலால் இவர்கள் எல்லோருமே பிற்பாடு இயேசுவை நன்கு புரிந்து கொண்ட கதையை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பிற்பாடுதான் ஈற்றிலே இயேசு என்ன சொல்லுகின்றார் என்றால், அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கின்றார். உலகெங்கும் செல்லுங்கள், எனது அரசை போதியுங்கள், யார் விசுவாசிக்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று அவர்களுக்கு பணித்த கதையை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இறுதியிலே இயேசு சொல்லுகின்றார், அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு எவ்விதமான கலக்கங்கள், கவலைகள், தயக்கங்கள் வந்தாலும் உங்களோடு நான் எப்பொழுதும் இருக்கின்றேன், உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் எதுவிதமான தயக்கமும் இன்றி என்னுடைய செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று கூறிய கதையை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். இயேசு எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். இதுதான் அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே இன்று இந்த விண்ணேற்பு விழாவிலே நமது தியானத்திற்காக முன்வைக்கப்படும் கருத்தாக இருக்கின்றது. நாம் எல்லோரும் இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவினால் அனுப்ப பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் அப்போஸ்தலர்களை போன்று அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். எதற்காக? தங்களுடைய நிலைக்கு ஏற்றுவண்ணமாக இந்த இறை அரசை போதிப்பதற்காக. எனவேதான் இந்த கிறிஸ்துவினால் கட்டியெழுப்பப்பட்ட திருச்சபையை இன்று திருச்சபை அழகாக சொல்லுகின்றது, பங்கெடுக்கும் திருச்சபை என்று. ஒவ்வொருவரும் தங்களுடைய அழைத்தல்களுக்கு ஏற்ற வண்ணமாக இந்த இறை அரசை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் குருவாக இருக்கலாம், எனது குருத்துவ நிலைக்கு ஏற்ற வண்ணமாக கிறிஸ்துவை போதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக இருக்கலாம், அதற்கேற்ற வண்ணமாக நீங்கள் கிறிஸ்துவை போதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அன்றையில் ஒரு ஆசிரியராக, ஆசானாக இருக்கலாம், உங்களுடைய நிலைக்கேற்ற வண்ணமாக கிறிஸ்துவை போதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அன்றையில் சாதாரண ஒரு வீட்டு மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய பணிகளை திறம்பட செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே நாம் எல்லோரும் எமது வார்த்தையால் மாத்திரமல்ல, எமது வாழ்க்கையை வழியும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பணியை நாம் எல்லோரும் புரிய வேண்டும் என்பதுதான் இன்று கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. எது அப்படியாக இருப்பினும் இந்த பணியை புரியும் பொழுது அன்று கிறிஸ்துவோடு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு சில சந்தேகங்கள் எழுந்ததை போன்று எமது வாழ்க்கையிலும் இன்றும் பல சந்தேகங்கள் எழலாம். விசேட விதமாக இன்று நாங்கள் இந்த COVID-19 என்ற அந்த கிருமியினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய உள்ளங்களிலே அங்கலாய்ப்புகள், சந்தேகங்கள் எழுகின்றன. சிலர் கேட்கின்றார்கள், இறைவன் எதற்காக இந்த முழு உலகத்தையுமே தண்டிக்கின்றார்? இறைவன் எங்கு இருக்கின்றார்? எதற்காக இந்த கண்ணுராவி காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்? ஆகவே இறைவன் உண்மையாக இருக்கின்றாராம், அவரில் விசுவாசம் கொள்ளத்தான வேண்டும் என்றெல்லாம் பல பேர் பல்வேறு விதமாக பல அங்கலாய்ப்புகளுக்கு உட்பட்டவர்களாக பல கேள்விக்கணைகளை எழுப்புவதை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த கண்ணோட்டத்திலே கிறிஸ்து நமக்கு சொல்லுவது என்னவென்றால், மனிதனுடைய செயல்களை போன்றதல்ல இறைவனுடைய செயல்கள். இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட செய்திகளாகவே தான் இறைவனுடைய செயல்கள் அமைந்திருக்கின்றன. மனிதன் பணப்பலம், படைப்பலம், அரசியல் பலம், தொழில்நுட்ப பலம், விஞ்ஞான பலம் என்றெல்லாம் அதிலே தன்னுடைய பலத்தை காட்ட முற்படும் இந்த வேளையிலே தான் ஆண்டவன் சொல்லுகின்றார் நமக்கு, இந்த நவீன கால நோய் நொடியின் வழியாக அதற்கு அப்பாலே இறைவன் என்னும் ஒரு பலம் இருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கிருமியின் வழியாக நான் என்னுடைய பலத்தை உங்கள் அனைவருக்கும் காட்டலாம். ஆகவே நீங்கள் என்னை விட்டு தடுமாறி தவறி செல்லும் பொழுதெல்லாம் நிலையை உணர்ந்து என்னிடம் திரும்பி வாருங்கள். என்னுடைய செயல்களெல்லாம் மனித செயல்களுக்கு ஒத்தவை அல்ல, மாறாக இறை ஞானம் மனித ஞானத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்ற என்ற கருத்து நமக்கு சொல்லப்படுகின்றது.
இந்த நிலையிலே நாம் எல்லோரும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே தத்தளிக்காது திரும்பவும் இறைவனண்டை வந்து ஆண்டவனை எமது உள்ளத்திலே கொள்வதன் மூலமாக நாம் அவரை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன், எதற்கு, இப்படி என்ற கேள்விகளை ஒரு பொழுதுமே இறைவனண்டை நாம் கேட்கவே முடியாது. அவர் விரும்பிய வேளை நம்மை அவர் இந்த உலகிற்கு அழைத்து வந்தார். அவர் விரும்பும் வேளை நம்மை அவர் இந்த உலகிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். எதுவாக இருப்பினும் மரணத்தின் வழியாக நமக்கு வாழ்க்கை மாற்றப்படுகின்றதை ஒழிய ஒரு பொழுதும் முடிவெய்துவது கிடையாது என்ற ஒரு ஆழமான தத்துவம் இன்றைய விழாவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே சிந்திப்போமாக அன்புக்குரியவர்களே. இறைவனுடைய உயிருள்ள வார்த்தையை நமது உள்ளங்களிலே பதித்து ஆண்டவனுடைய அருளையும் ஆசியையும் பெற்று நாம் பெற்ற இந்த அழைத்தலை நமது நிலைக்கு ஏற்ற வண்ணமாக கிறிஸ்துவனுடைய அரசை நாம் வாழும் சமூகத்திலே பரப்புவதற்கேற்ற பக்குவப்பட்ட மக்களாக வாழ வளர அந்த தெய்வம் நமக்கு உதவி அளிக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியின் வழியாக பிரார்த்திப்போம். அந்த உணர்வுகளோடு இன்றைய திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆமேன். இப்பொழுது எல்லோரும் எழுந்து எமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே இறைவனை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காணவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலே கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவினாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாய் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆண்டவன் சந்நிதியிலே குழுமி அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்த நாம் அவர் பாதத்தண்டையிலே நமது வாழ்க்கையின் தேவைகளை இப்பொழுது ஒரே குடும்பமாக சமர்ப்பணம் செய்வோம். எல்லாம் வல்லவரே இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் எம்மையும் அன்பும்
புனிதமும் நிறைந்த தூய ஆவியாரின் ஆலயமாக மாற்றி தீமை செய்வோரை அன்பால் அரவணைத்து அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் உமது திருமகனின் உயிர்ப்பு விண்ணேற்றம் ஆகியவற்றின் நற்செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் வழங்கிட தேவையான இறை ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே 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 நிறைவேற்றுவே. விண்ணில் வாழ்பவரே இறைவா, எமது நாட்டின் தலைவர்கள் மக்களின் வாழ்வை முன்னேற்ற சுயநலமற்று செயல்படவும் உமது கட்டளைகளுக்கு எதிரான தீமைகளிலிருந்து விலகி நேரிய வழியில் பயணிக்கவும் மனித நேயத்தை மதித்து சமத்துவம் நிறைந்த சமூகத்தை உருவாக்கிட தேவையான அருளை அளித்தருள வேண்டுமென்று இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே 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 நிறைவேற்றுவே. விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் ஆண்டவராகிய தந்தையே இறைவா, மண்ணுலக இன்பங்களுக்கு அடிமையாகி விண்ணக வாழ்வை பற்றிய சிந்தனையின்றி வாழ்கின்ற மக்கள் அனைவரும் உமது திருமகனின் உயிர்ப்பிலும் விண்ணேற்றத்திலும் உம்மை கண்டுணர உதவி புரியுமாறு இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே 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 நிறைவேற்றுவே. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிட வேண்டிய மருத்துவத்தை எமக்கு தந்து அனைவரும் விரைவில் குணமடையவும் மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும் நோயிற்கெதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே 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 நிறைவேற்றுவே. சொந்த கருத்துகளுக்காக ஒரு சில வினாடிகள் மௌனமாக பிரார்த்திப்போம். அன்புருவான ஆண்டவரே, உமது தாராள மனப்பான்மையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக உமது வாழ்க்கையின் தேவைகளை உமது பாத தண்டையிலே சமர்ப்பணம் செய்தோம். நாம் கேட்டவற்றையே எமது விருப்பிற்கு இணங்க அல்ல, உமது விருப்பிற்கு ஏற்ற வண்ணமாக உமக்கு அளித்தருள வேண்டும் என்று உமது மகன் கிறிஸ்துவின் மூலமாக உம்மை பார்த்து வேண்டி நிற்கின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உலகத்தில் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, என்றும் வாழும் எங்கள் தலைமை குருவாகிய உமது ஒரே திருமகன் எங்களுக்காக பரிந்து பேச உமது வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு அருள் நிறைந்த இறை அரியணை அணுகி உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உமது மகன் கிறிஸ்துவின் மூலமாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வான தூதர் வியப்புரையின்றி வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிக்க அணிகளும் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மாழ்ச்சி பங்கு அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமதே மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானதற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமதே திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவர்களென எங்களை நீரேற்றுக் கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவிருக்கும் மது திருவாவை நிறைவு கூந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் ராஞ்சித், மேக்ஸஸ் சில்வா, ஜேடி ஆந்தனி என துணையாயர்களையும் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் மது திருவாவின் அன்பின் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சோரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோராய புனித ஜோசபாஸ் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதுவரே கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்தை காக்கவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீரே, அனைத்திற்கும் மேலான அன்பிற்கு உரியவர் நீரே. இத்திவ்ய நற்கருணையில் நீர் வீற்றிருக்கின்றீர் என நான் விசுவாசிக்கின்றேன். இத்தருணத்தில் என்னால் உம்மை திவ்ய நற்கருணை மூலமாக பெற முடியாமல் போயினும் குறைந்தபட்சம் ஆன்மீக ரீதியில் என் இதயத்தில் நான் உம்மை தழுவிக்கொள்கிறேன். என்னை முற்றிலுமாய் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். எச்சந்தர்ப்பத்திலும் என்னை உம்மை விட்டு பிரிந்து போக விடாதேயும். ஆமேன். செபிப்போமாக. ஆண்டவரே, உமது பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகள் விண்ணக வீட்டுக்கான எண்ணத்தை எங்கள் இதயங்களில் தூண்டி எழுப்புவனவாக. எங்கள் மீட்பரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் முன்னரே சென்ற இடத்திற்கே நாங்களும் விரைந்து செல்லுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வழியிலே எங்களுடைய திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்காக உதவிய வேர்பும் டிவியும் உரிமையாளருக்கும் அதே போன்றில் அதில் பணிபுரியும் அங்கத்தவர்கள் அத்தனை பேருக்கும், அத்தோடு சென்று எங்களுடைய பலியை மிகவும் சிறப்புற செய்வதற்கு உதவிய எங்களுடைய பாடர் குழுவினர் அனைவருக்கும் எமது நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவியும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. இறைவனின் சமாதானத்திலே சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.